ஹெட்டேக் மெடிசனாக ஸ்டார்ட் பண்ண ஒரு ட்ரிங்க் நீ வேர்ல்டில் எல்லாம் குடிக்கிற பிராண்ட் எப்படி? வணக்கம் மக்களே, இது உங்கள் ஜிஞ்சர் டீ சீஸ் ஆஃப் த டே 11. ஒரு சிப் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரெடியா? இந்த ஸ்டோரி ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் ஆன ஆனால் மாசாக கூடவான ஸ்டோரி. இந்த ஜேர்னோட மெயின் பர்சன் ஜான் ஸ்டெப் டன்பர்டன். அவர் ஒரு ஃபார்மிஸ்ட், மெடிசன் கிரியேட் பண்ணுவார். அப்பா அவர் ஒரு ட்ரிங்க் கிரியேட் பண்ணார். 1886 அவர் ஒரு சிரப் மிக்ஸ் பண்ணார். அந்த சோடா வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணார். டேஸ்ட் டிஃப்ரெண்ட், ரெஃப்ரெஷிங். இனிஷியலி இது மெடிசன் மாதிரி செல் பண்ணாங்க, ஹெட்டேக் கியூர்னு. ஃபர்ஸ்ட்ல சேல்ஸ் ரொம்ப கம்மி, டெய்லி ஃபியூ கிளாஸஸ் தான் சேல் ஆகும். யாரும் சீரியஸாக எடுக்கல. அவருக்கு மணி ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம். அந்த டைமில் டன்பர்டன் அவரோட பிஸ்னஸை செல் பண்ணார் ஸ்மால் அமௌண்ட்க்கு. அவருக்கு தெரியலை இது ஃபியூச்சரில் என்ன ஆகும்னு. இப்போ சீனுக்கு வராரு அசா கேண்ட்லர். அவர் என்ன பண்ணார்? பிராண்டிங், மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன். கொக்கோ கோலா நேமை எவ்ரிவேர் ரீச் பண்ணார். போஸ்டர்ஸ், ஆட்ஸ், லோகோஸ். பீப்புள் மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கோகோ கோலா சீக்வல் டு ரெஃப்ரெஷ்மெண்ட். பாட்லிங் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ட்ரிங்க் குளோபலாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இன்னைக்கு கோகோ கோலானா ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்ட்ரியில் அவைலபிள். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டெய்லி குடிக்கிறாங்க. வேர்ல்டோட மோஸ்ட் ரெகனைஸ்ட் பிராண்டில் ஒன்று. இந்த ஸ்டோரி நமக்கு சொல்கிறது, ஐடியா சிம்பிளாக இருந்தாலும் எக்ஸிகியூஷன் பவர்ஃபுல்லாக இருக்கணும். ரைட் பர்சன் கிட்ட போய் ரைட் வேலை க்ரோ ஆனால் ஸ்மால் ஐடியா கூட குளோபல் ஆகும். இன்னும் இப்படி மாஸ் பிஸ்னஸ் கதை வேணும்னா காப்பின் கதை இப்போயே ஃபாலோ பண்ணு. மிஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டோரி மிஸ் ஆகிடும்.